ஒரு கம்பெனியுடைய பீட்டா வேல்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டாங்கிறது ஒரு டைப் ஆஃப் வொலாட்டிலிட்டி. வொலாட்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்கினுடைய வேல்யூ அந்த ஸ்டாக்கோட மீன் வேல்யூலேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போகுதுங்கிறது தான் வொலாட்டிலிட்டி. ஸோ அதில் பீட்டாங்கிறது ரிலேட்டிவ் வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியுடைய இண்டிவிஜுவல் வொலாட்டிலிட்டியும் அந்த கம்பெனியுடைய இண்டஸ்ட்ரி வொலாட்டிலிட்டியும் கம்பேர் பண்ணுறது தான் பீட்டா. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஹெச்டிஎஃப்சியோட வொலாட்டிலிட்டி பீட்டா வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோன்னா, இண்டஸ்ட்ரி பேங்கிங் செக்டரோட வொலாட்டிலிட்டியும் ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய வொலாட்டிலிட்டியும் ஒரே லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் ஹெச்டிஎஃப்சியோட பீட்டா 1க்கு குறைவாக இருந்ததுன்னா, ஹெச்டிஎஃப்சியோட வொலாட்டிலிட்டி அந்த இண்டஸ்ட்ரி பேங்கிங் செக்டரோட வொலாட்டிலிட்டியை விட கம்மியாக இருக்குது, ஸ்டாக் அவ்வளோ வொலட்டைலாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் 1க்கு அதிகமாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த இண்டஸ்ட்ரி பேங்கிங் செக்டர்